ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அப்படின்னாலே எங்கள் அப்பா தான் வந்துட்டு டீ வச்சு தருவார். அதே மாதிரி இந்த சண்டே வச்சு கொடுத்தாரு. செம்மையாக இருந்தது டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் டேப்லெட் கொடுத்துட்டு இந்த டேப்லெட் விஷயத்தை வந்துட்டு டோட்டலாகவே எங்கள் அம்மா அப்பா மறந்துட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதே இல்லை. இன்றைக்கி என்னமே எங்கள் அம்மா வந்து டீ குடிக்கும்போதே சொன்னாங்க, டேப்லெட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் எடுத்து கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அப்பாவும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு 2 பேத்துக்குமே ஐ ட்ராப்ஸ் போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் சமைச்சிட்டு வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் பணியாரம், அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி தான் செஞ்சுருந்தேன். செஞ்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வாஷிங் மிஷினில் போட வேண்டியது இருந்தது. என் தங்கச்சிக்கு வந்து திருப்பியும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு பெட் கவர் எல்லாம் எடுத்து நாங்கள் துவைக்கிறதுக்கு போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு இப்படி ஆகிறதுக்கு காரணம் நான் மட்டும்தான். ஏதாவது ஒரு பொருள் எடுப்பேன், பொருள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அங்கங்கே போட்டுருவேன். இது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த டைமில் நான் போயிட்டு லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சிம்பிளாக குஸ்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை, தயிர் பச்சடி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெயில்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது, நான் வெட்டுறதுக்கு டைமில் எங்கள் அம்மா அப்பா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு டைமே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படியாவது வெட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் தான் கையே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.